குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல்ஸ் அகாடமி. டெய்லி கண்டப்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13, 2025 புதன்கிழமை இன்னைக்கு கண்டப்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடியும் பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 70 அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். ஓகேங்களா? இதில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா முதல் தேர்வானது வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குறது. ஓகேங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நினைச்சிக்கலாம். ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு கட்டாயம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஷெடியூல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 70 ஷெடியூல் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஷெடியூல் சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்குள்ளே சிலபஸை முடிக்கணும் அப்படின்னா இந்த பேட்சில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 100 days வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ஜாயின் பண்ணி படிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடு தேடி ரேஷன் பொருட்கள் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் தொடங்கி வச்சிருக்காரு. நம்ம டெய்லி பார்க்குறதா. முதல்வரின் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மானவர் திட்டத்தை சென்னை தண்டையார்பேட்டையில் கோபால் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னை சத்யா நகரில் இருக்கிற மாற்றுத்திறனாளி வயது முதிர்ந்த பயனாளி வீடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் சென்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் வீடுகளுக்கே ரேஷன் பொருட்கள் வழங்கும் முதல்வரின் தாய்மானவர் திட்டத்திற்காக வந்து பார்த்தீங்கன்னா 35.92 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஒதுக்கியிருக்கு. ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். ஓகேங்களா? இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பெற தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்களின் விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையிடமிருந்து பெறப்பட்டு கள அலுவலர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் தான் இந்த திட்டம் செயல்படும். ஓகேங்களா? அடுத்தது நீதிபதி யஷ்வந்த் வர்மா பதவி நீக்க நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவையில் ஏற்றுக்கிட்டாங்க. வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கண்டறியப்பட்ட விவகாரத்தில் அலகாபாத்துடைய உயர்நீதிமன்ற நீதிபதியான யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிரான குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க 3 குழுவை அமைத்தது வந்து பார்த்தீங்கன்னா மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்கிறார். ஓகேங்களா? முக்கியமான கொஸ்டின். மக்களுடைய தலைவர் பேர் என்ன அப்படின்னா ஓம் பிர்லா. 3 குழு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இந்த குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி அரவிந்த் குமாரும் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியான மணிந்திர மோகன் ஸ்ரீவாஸ்தவா அவரும் கர்நாடக உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞரான PV ஆச்சாரியா ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் டேட்டா இது ரெண்டையும் சேர்த்து தான் பார்க்குறோம். அதனால் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி படிங்க. டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணுறதுனால எதுவும் ஆகிடாது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது குஜராத் மாநிலத்தில் உள்ள பர்டா வனவிலங்கு சரணாலயத்தில் அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெற்ற உலக சிங்க விழிப்புணர்வு தினம் தன்னுடைய 16வது சிங்க எண்ணிக்கை கணக்கெடுப்பு அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. இதில் உள்ள ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை கடந்த 5 ஆண்டுகளில் 674 891 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 32.2% வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. சுற்றுச்சூழல் மற்றும் வன உயிர் ஆர்வலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டில் தற்போது 196 ஆண், 330 பெண், 365 குட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 891 சிங்கங்கள் வந்து காணப்படுது. ஓகேங்களா? உலகில் தற்போது உயிரிடம் இருக்கும் 2 வகையான சிங்கங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய சிங்கம் ஒன்று, இன்னொன்று இந்த ஆசிய சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் உள்ள தேசிய பூங்காவான கிர் தேசிய பூங்காவில் மட்டும்தான் காணப்படுது. மற்றொரு இனமான ஆப்பிரிக்க சிங்கம் இந்தியாவில் தற்போது இல்லை. கடந்த 2020 ஆகஸ்ட் 15 வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர தின உரையாற்றிய போது பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா காட்டு ராஜாவான ஆசிய சிங்கங்களை பாதுகாக்க 2927.71 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு நீண்டகால திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த திட்டத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கிர் தேசிய பூங்காவிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆசிய சிங்கங்களின் 2வது வீடு அப்படின்னு அழைக்கப்படும் பர்டா வனவிலங்கு சரணாலயம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆசிய சிங்கங்களின் 2வது வீடு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பர்டா வனவிலங்கு சரணாலயம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கிர் தேசிய பூங்கா. ஓகேங்களா? இதெல்லாம் உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. கிர் தேசிய பூங்கா எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால் 20% கலக்கப்பட்ட E20 பெட்ரோலை வந்து பயன்படுத்தால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால் பார்த்தீங்கன்னா கரும்பு அல்லது மக்காச்சோளத்திலிருந்து பெறப்படும் எத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து பார்த்தீங்கன்னா கலக்கிறாங்க. இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் சுற்றுச்சூழல் பாதிப்புலாம் குறையுது, விவசாயிகளோட வருமானம் உயரும், இந்த மாதிரி டேட்டாவெலாம் சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா E20 பெட்ரோல் திட்டத்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மட்டும் விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
40,000 கோடிக்கு மேல் பணம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அந்நிய செலாவணி சேமிப்பு வந்து பார்த்திங்கன்னா 43,000 கோடிக்கு மேல் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஆந்திரா உட்பட 3 மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 சிப் உற்பத்தி நிறுவனங்களை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சரவை வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஆந்திரம், ஒடிசா, பஞ்சாப் மாநிலங்களில் மொத்தம் 4,594 கோடி முதலீட்டை ஈர்க்கும் வகையில் 4 குறைமின் கடத்தி சிப்பு தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த உற்பத்தி நிறுவனங்கள் வந்து அமைக்க இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசின் இந்திய செமிகண்டக்டர் இயக்கம் அப்படின்ற திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அதில் என்னென்ன இடம்னு பார்த்துக்கோங்க. ஆந்திரா, ஒடிசா, பஞ்சாப். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே செமிகண்டக்டர் தான் இந்தியாவில் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. செமிகண்டக்டர்களுடைய தாயகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மாறணும் அப்படின்றது தான் இந்தியாவோட நோக்கம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீல்டை பற்றி கேட்கணும்னா இதில் கேட்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் அமைச்சர்களுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா 2 முக்கியமான மசோதாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதாவது துறைமுகங்கள் தொடர்பான சட்டங்களை ஒருங்கிணைக்கும் மசோதாவை இந்திய துறைமுகங்கள் சட்ட மசோதா 2025 வந்து பார்த்திங்கன்னா மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி தடங்கள் துறை அமைச்சரான சர்பானந்த சோனோவால் வந்து தாக்கல் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இதேபோல் சுரங்கம் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு ஒழுங்காற்று சட்டம் 2025 வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காப்பீட்டு துறையில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்நிய நேரடி முதலீடு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 74% வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஜஸ்ட்டு ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் மக்களவை, மாநில பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு வழிவகுக்கும் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 129 ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான சட்ட திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா 129. இந்த சட்டத்திட்டத்தின் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றத கொண்டு வராங்க. 2024ஆம் ஆண்டில் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு கம்மியில் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டுச்சு. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பாஜக எம்பியான பிபி சௌத்ரியோட தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுடைய ஆய்வுக்காக இந்த மசோதா அனுப்பப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மசோதா குறித்து வந்து பார்த்திங்கன்னா ஆராய உயர்மட்ட குழுன்னு அமைச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த் தலைமையில் 2023 அமைக்கப்பட்டுச்சு. இவர் தன்னுடைய அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா 2024 வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செஞ்சிருக்கிறார். ஓகேங்களா. அந்த தாக்கல் செஞ்ச மனு மீது வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டுக்குழு வந்து ஆய்வு மேற்கொள்ளும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிபி சௌத்ரி தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. இவர் வந்து பாஜக எம்பி, இவர் தலைமையில் அமைச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள ஆசிய அலைச்சறுக்கு போட்டியில் இந்திய வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா தகுதி பெற்றிருக்கிறாங்க. ஆசிய அலைச்சறுக்கு கூட்டமைப்பு, இந்திய அலைச்சறுக்கு கூட்டமைப்பு SDAT சார்பில் வந்து பார்த்திங்கன்னா 4வது ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் மகாபலிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்குது. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் நடக்க இருக்குது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2026 ஜப்பான் நடக்க இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா, தேசிய ஊக்கமருந்து தடுப்பு திருத்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கு. மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட பிறகு செய்தியாளர் சந்திப்பிடம் பேசிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா மான்சுக் மாண்டவியா வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே 20 நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 21வது நாடாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இதை வந்து அமல்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது முக்கியமானதான் நோட் பண்ணிக்கோ. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக் இப்படி ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் விஷயம் நினைக்கிறேன். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெஸ்ட் பேஜில் இணையணும் முடிவு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஷெடியூல் ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஷெடியூல் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.